பேக் டு மை சேனல். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான துவையல் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெள்ளாரை கீரை துவையல். வெள்ளாரை கீரைன்றது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. இதில் அயன், கால்சியம் எல்லாம் இருக்குது. இது நம்ம ரத்தத்தினுடைய ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தும், ரத்த சோகையை போக்கும், பிபிக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதை உணவில் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கணும். குறிப்பாக ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவளுக்கு ஞாபக சக்தி இருக்கும். ஏன்னா சில பேர் ராத்திரியெல்லாம் ஸ்டூடெண்ட் படிக்கும், காலையில் போனால் பரீட்சையில் மறந்துடுவா. அதனால் வாரத்துக்கு 2 முறை இந்த மருத்துவ குணம் வாய்ந்த இந்த வெள்ளாரக்கீரையை குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவாளுக்கும் மூட்டு வலிக்கும் நல்லது, மலச்சிக்கல் இருந்தால் அதுக்கு நல்லது. அயன் ரொம்ப இதில் இருக்கிறதுனால இதை எடுத்துக்குங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பாருங்க, இதுதான் வெள்ளாரக்கீரை. இப்படிதான் இருக்கிறோன்றவங்க. இதில் நீங்கள் இலைய வரைக்கும் எடுத்துங்க. இந்த பின்னால் இருக்க தண்டை வச்சுடுங்க. இதை ஒரு சின்ன தொட்டியில் வச்சா கூட படர்ந்து நல்லா வரும். இது நமக்கு கிடைச்ச மருத்துவ குணம் கொண்ட இந்த கீரை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாண்டில் வச்சுருக்குங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்சிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 பல்லு பூண்டு. உங்களுக்கு பூண்டு விருப்பம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இது பூண்டு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடம்புல கேஸ் இருந்தாலும் பூண்டு சாப்பிட்டா நல்லது. உங்களுக்கு அது வேணும்னா பருப்பு வரைக்கும் வச்சு நீங்கள் இந்த துவையல் பண்ணிக்குங்க. இப்போ பருப்பெல்லாம் நல்லா சவந்துடுச்சு. இதில் ஒரு 4 கருவேப்பிலை, நான் சின்ன சைஸ் பச்சை மிளகாய் 3 போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை என்ன பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். இது என்னன்னா உங்களுக்கு இந்த வெள்ளாரக்கீரை கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். நீங்கள் கீரை மட்டும் அப்படியே வதக்கி அந்த கொஞ்சம் பருப்பு போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த வெங்காயம்லாம் போட்டு பண்ணாதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், கசப்பே தெரியாது. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு. ஒரே ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதை வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி வதங்கணும். இந்த துவையலுக்கு என்னன்னா புளி வைக்கக்கூடாது. புளி வச்சோம்னா என்னன்னா அது உள்ள மருத்துவ குணம் போயிடும். அதனால் நீங்கள் அதுக்காக ஒரு தக்காளி வச்சு இந்த துவையல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் புளி வேணும் அப்படின்னா வாய்க்கு பிடிக்கும்னா ஒரே ஒரு கோலி அளவு சின்னதாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாதான் பழைய கால இந்த துவையல் வெரைட்டி அது இதுன்னு கொடுத்தாதான் குழந்தைங்களுக்கும் தெரியும், உடம்புக்கும் ஆரோக்கியமான நல்ல உணவாகவும் இருக்கும். பழைய காலத்தில் பண்ணதை மறக்காமையே இருக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வதக்கிட்டேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய், இப்போ இந்த தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. நான் ஒரு சின்ன கட்டு வெள்ளாரக்கீரை எடுத்திருக்கேன். எடுத்து அதை க்ளீன் பண்ணி மேலே இருக்கிற இலையை வரைக்கும் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். நல்லா அலசிடுங்க. இதை போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வதக்கிடுங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர்,
இதுக்கு தேவையானது 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ துவையல் அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு காரம் போட்டுருங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கீரையெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை 10 நிமிஷம் ஆற விடலாம். இதை ஆறிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை முதல்ல தண்ணி விடாமல் ஒரு சுற்று ஓட்டிக்கணும். அப்புறம் தேவையான தண்ணி விடுங்க. இதை நல்லா அரைச்சுண்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குங்க. இதை காய்ச்சி எண்ணெய் காய்ஞ்சிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 4 உளுத்தம்பருப்பு, ஒரு 4 கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா கலந்து வந்ததும் தாளித்து கொட்டிட வேண்டியது. இப்போ இதை இந்த சட்னியில் கொட்டிடலாம். துவையல் ரெடி. சுவையான வெள்ளரைக்கீரை தொகையல் ரெடி. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.